இந்தியா பாகிஸ்தான் சண்டை தனது தலையீட்டால் தான் முடிவுக்கு வந்ததாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் 30வது முறையாக கூறியிருக்கும் நிலையில் இதனை மறுக்க பிரதமர் மோடிக்கு துணிவு இருக்கிறதா என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியிருக்கிறார். பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத நிலைகளை குறிவைத்து இந்திய படைகள் 2 நாட்கள் இடைவிடாது தாக்குதல் நடத்தின. இது இரு நாடுகளுக்கு இடையே கடும் பதற்றத்தை ஏற்படுத்திய நிலையில் அமெரிக்காவின் முயற்சியால் இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்தம் அமலுக்கு வந்ததாக ட்ரம்ப் தொடர்ந்து கூறி வருகிறார். இந்தியாவின் விவகாரத்தில் எப்படி 3வது நாடு தலையிட முடியும் என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகின்றன. ட்ரம்ப் கூறுவது உண்மையா என பிரதமர் மோடி விளக்கமளிக்கவும் எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தினர். எதிர்க்கட்சியினரின் கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் மக்களவையில் நடந்த விவாதத்தின் போது பேசிய பிரதமர் மோடி, பாகிஸ்தான் உடனான சண்டையை நிறுத்த எந்த உலக நாடுகளும் இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை என கூறியிருந்தார். எனினும் ட்ரம்ப் பெயரை அவர் பயன்படுத்தாதது எதிர்க்கட்சியினரின் விமர்சனத்துக்கு உள்ளானது. இந்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் சண்டை தனது தலையீட்டால் தான் முடிவுக்கு வந்ததாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 30வது முறையாக கூறியுள்ளார். சண்டையை நிறுத்த இரு நாடுகளிடம் வேண்டுகோள் விடுத்ததாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் தொடர்ந்து இவ்வாறு பேசி வருவது தொடர்பாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியிடம் கேட்டபோது, சண்டை நிறுத்தம் குறித்து மோடி பேசினால் உண்மையில் என்ன நடந்தது என்பதை முழுமையாக ட்ரம்ப் கூறிவிடுவார். இதனாலேயே பிரதமர் மோடி பேச முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளார் என விமர்சித்தார். இந்தியாவுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை விரும்புவதால் ட்ரம்ப் இவ்வாறு பேசி நெருக்கடி கொடுத்து வருவதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார்.